இருப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம். இந்த கலந்துரையாடலில் எங்களுடைய சிறப்புக்குரிய விருந்தினர் மூத்த உலமா அஷேக் அக்ரம் நலீமி அவர்கள் கலந்து கொள்கின்றார்கள். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. வலைக்கும் ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. உண்மையில் ஒரு நீண்ட நாட்களுக்கு பிறகு எங்களுடைய நேயர்களுக்கு நல்லதொரு விருந்தாக இந்த நிகழ்ச்சி அமையும் என்பதில் சந்தேகமில்லை. அதிகாலை இன்று எங்களுடையவர்களுக்கு ஒரு தெரியாத ஒரு விடயமாக மாறிக்கொண்டு வருகின்ற ஒரு கலாச்சாரம் இருந்து கொண்டு வருகின்றது. எனவே அந்த வகையில் நாங்கள் அதனை ஒழுங்குபடுத்துகின்ற ஒரு நிகழ்ச்சியாகவே நாங்கள் இதனை கருதுகின்றோம். அந்த நிகழ்ச்சியிலே முதலாவதாக நாங்கள் ஒரு மனிதனுடைய ஆரோக்கியம் அல் அக்லு சலீம் ஃபில் ஜிஸ்மி சலீம், ஆரோக்கியமான உடம்பில் தான் ஆரோக்கியமான சிந்தனை வளரும் என்பதற்கேற்ப ஆரோக்கியம், எங்களுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிப்பதில் தூக்கம் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கின்றது. அந்த வகையில் ஒரு மனிதனை ஒரு பலம் பெற்ற ஒரு முழு மனிதனாக, நல்லவனாக, வல்லவனாக மாற்றுவதில் தூக்கத்தை நாங்கள் எவ்வாறு ஒழுங்குபடுத்த வேண்டும் என்பது பற்றி எங்களுக்கு கூற முடியும். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். உண்மையிலே ஒரு முக்கியமான ஒரு தலைப்போடு நாங்கள் சந்திக்கின்றோம். அதற்கான இந்த சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி தந்த ஏகேபி நியூஸ்க்கு நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன். உண்மையில் எங்களுடைய ஆரோக்கியத்தை தீர்மானிப்பதிலும் எங்களுடைய உற்சாகத்தை தீர்மானிப்பதிலும் தூக்கத்துக்கு பெரிய ஒரு பங்கு இருக்கின்றது என்பது எங்கள் எல்லோருக்கும் தெரியும். குர்ஆன் கூட அல்லாஹ் தஆலா வஜஅல்னா நௌமக்கும் சுபாத்தன், உங்களுடைய தூக்கத்தை உங்களுக்கு ஆறுதல் அளிக்கக்கூடியதாக ஆக்கி இருக்கின்றோம் என்று குர்ஆனிலே சொல்லுகின்றார். உண்மையில் இன்று நிறைய மனிதர்களுடைய உடல் ஆரோக்கியம், அதே போன்று மென்டல் ஹெல்த், அவருடைய உள ஆரோக்கியம், இந்த ரெண்டு விடயத்திலும் பாதிப்பு செலுத்துகின்ற ரெண்டு முக்கியமான விடயம் இருக்கிறது. ஒன்று தூக்கம், அடுத்தது பசி. அதனால தான் சொல்வார்கள், இந்த ரெண்டு விடயத்தை சரியாக எங்களுக்கு மேனேஜ் பண்ண முடியுமாக இருந்தால், ஒன்று ஸ்லீப்பிங் மேனேஜ்மெண்ட், இரண்டாவது ஈட்டிங் மேனேஜ்மெண்ட், இந்த ரெண்டும் சரியாக முகாமை செய்ய முடியுமாக இருந்தால் நிறைய பிரச்சனைகளுக்கு இடத்திலே தீர்வாக அமை. ஆனால் அது ரெண்டிலும் தான் இப்பொழுது எங்களுடைய சமூகம் ஒரு வகையான பராமுகமாக இருப்பதை நாங்கள் பார்க்கின்றோம். அதிலே இன்று நாங்கள் பேச இருக்கின்ற இந்த விடயம், அதாவது ஸ்லீப்பிங் மேனேஜ்மெண்ட், அவருடைய தூக்கம், உரிய நேரத்துக்கு தூங்கி உரிய நேரத்துக்கு எழும்புதல் என்ற அந்த விடயத்திலே பொதுவாக இன்று வளர்ந்து வருகின்ற சமூகத்துக்கு மத்தியிலே ஒரு வகையான பொடுபோக்கு நிலை காணப்படுகிறது. ஏர்லி டு பெட் அண்ட் ஏர்லி டு ரைஸ், நேரத்தோடு தூங்கி நேரத்தோடு எழும்புதல் என்ற அந்த அது இல்லாமலாகி அல்லது மாறி தாமதமாக தூங்கி தாமதமாக எழும்புகின்ற ஒரு கலாச்சாரம் ஒன்று இன்று உருவாகி வருகின்றது. உண்மையில் அது எங்களுடைய உடல் ஆரோக்கியத்துக்கு ஆபத்து என்பதை போல ஒரு சுறுசுறுப்பில்லாத ஒரு சமூகம் உருவாக்கத்துக்கு அது பெரிய ஒரு காரணமாக மாறுகின்றது. பாடசாலைகளில் கூட அதை நன்கு அவதானிக்க முடிகிறது. ஆம், மாணவர்கள் தாமதமாகி வருகின்ற ஒரு சூழல், அதிக நேரம் விழித்திருந்து அந்த ஹேண்ட்ஃபோன் பாவனை, அதே போன்று டிவி, இவைகளில் அதிக நேரம் விழித்திருப்பது. இப்போ என்டர்டைன்மெண்ட் மூட், எட்டிடியூட் சேஞ்ச், எங்களுடைய உடல் ஆரோக்கியம், எங்களுடைய சிந்தனை ஆரோக்கியம் என்பதை விட என்டர்டைன்மெண்ட், எப்படி எங்களுடைய நேரத்தை ஒரு சிறு நேரம் கழித்தாலும் விழித்திருந்து அதை எப்படி நாங்கள் ஒரு என்டர்டைன்மெண்ட்டாக மாற்றலாம் என்ற ஒரு எட்டிடியூட்டுக்கு மாணவர்கள் கூட மாறி இருக்கிறார்கள். ஆமாம், நாங்கள் அது பிந்தி கதைக்கலாம்னு நான் இருந்தேன். உண்மையிலே அண்மையில் ஒரு பாடசாலையில் ஓலெவல் மாணவர்களுக்கு ஒரு நிகழ்ச்சிக்காக சென்றிருந்த பொழுது, அங்கிருந்த ஆண் மாணவர்கள் படிக்கின்ற ஒரு பாடசாலை, அந்த பாடசாலைக்கு சென்ற பொழுது ஓலெவல் மாணவர்களில் இடத்திலே ஒரு கருத்து கணிப்பீடு ஒன்று செய்தேன். அவர்கள் சோர்வாக இருந்தார்கள். எனவே அவர்களிடத்திலே பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது, இன்றைக்கு தூங்கின டைமை பற்றி நாங்கள் பேசுவோம்னு சொல்லி அவங்களோட பேசிக்கிற டைம்
ஆக ஏர்லியாக தூங்கினால் 12 மணிக்கு தூங்கியிருக்கிறார். இரவு 12 மணிக்கு தூங்கிக்கிறார். ஆக லேட்டாகி தூங்கினால் ராவு 2 மணிக்கு தான் அவர் தூங்கிக்கிறார். அப்போ 12 மணிக்கு தூங்கினா இப்படி அவங்க ஏர்லியாக எழும்பி பாடசாலைக்கு வாரது, உற்சாகமாக படிக்கிறது. எனவே அவங்க என்ன செஞ்சுக்காங்கன்னா அந்த டைமை நீங்கள் சொன்ன மாதிரி முழுமையாக ஃபோனில் தான் அவங்க செலவழிச்சிக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக சோசியல் மீடியா அல்லது கேம். அந்த பாடசாலை மாணவர்களை பொறுத்த வரைக்கும் சோசியல் மீடியாவை விட கேமில் தான் அவங்களுடைய நேரம் போகின்றது. அந்த வகையில் பாடசாலை கல்வியிலும் பெரும் பாதிப்பை செலுத்தி இருக்கிறது அந்த லேட் நைட் ஸ்லீப்பிங், தாமதமாக தூங்குவது என்பது. அது ஒரு பெரிய ஒரு பிரச்சனை. கட்டாயம் நாங்கள் அதை ஒரு பேசுபொருளாக மாற்ற வேண்டும். சமூகம் சம்பந்தமாக விழித்தெழ வேண்டும். விழித்தெழுந்து ஒரு பெரும் மாற்றத்தை இந்த தூங்குகின்ற நேரம், எழும்புகின்ற நேரத்திலே நாங்கள் கொண்டு வர வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது. பெற்றோர்களுடைய கவனம்தான் இதற்கு சற்றசாக அமையும். பெற்றோர்கள் தான் இந்த பெற்றோர்கள் பிள்ளைகள் எப்படி வளர வேண்டும் என்பதில் உலக விடயங்களில் கவனமாக இருக்கின்றார்கள். ஆனால் இந்த அவர்களுடைய ஆரோக்கியம் இந்த விடயங்களிலே அவர்களுடைய பொடுப்போக்கு என்று சொல்லலாம். தன்னுடைய பிள்ளை ஒரு நல்ல ஒழுக்கமுள்ள விழுமியங்களை சுமந்த பிள்ளைகளாக வர வேண்டும் என்பதில் ஒழுங்குபடுத்துவதில் பெற்றோர்களுக்கு கவனம் இல்லை. உண்மையில் அது இன்னொரு தலைப்பு. பெற்றோர்கள் உரிய நேரத்துக்கு எழும்பினால் பிள்ளைகளும் இயல்பாக உரிய நேரத்துக்கு எழும்புவார்கள். பெற்றோர்கள் உரிய நேரத்துக்கு தூங்கினால் பிள்ளைகளும் உரிய நேரத்துக்கு அவர்கள் தூங்குவார்கள். ஆனால் பெற்றோர்களும் தாமதமாக எழும்புவதனால் பிள்ளைகளுக்கு அது ஒரு சாட்டாக மாறிவிடுகின்றது. அதனால் பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அது ஒரு பெரும் பாதிப்பை செலுத்துவதை நாங்கள் அவதானிக்கிறோம். பெற்றோர்கள் தான் இப்பொழுது எங்களுடைய ஊர்களிலே நைட் ஷாப் கடைகள் எல்லாம் கிட்டத்தட்ட இப்போ இரவு லேட் நைட் வரும் வரைக்கும் அவர்கள் திறந்து வைத்திருக்கின்றார்கள். எனவே பெற்றோர்கள் அதனை ஊக்குவிப்பது தான் இப்படி ஒரு சிச்சுவேஷன் இப்பொழுது மாறிக்கொண்டு வருகின்றது. எனவே அது சம்பந்தமாக உண்மையில் நாங்கள் ஒரு தெளிவு வர வேண்டும். இன்றைய அந்த உண்மையில் நாங்கள் பேச இருக்கின்ற இந்த மார்னிங் பர்சன், அதாவது அதிகாலை மனிதர்கள், காலை நேரத்தை உயிர்ப்பிக்கின்ற மனிதர்களை பற்றி பேச எடுத்தால் அதற்கு பெரும் சவாலாக அமைந்திருப்பது இந்த இரவு நேரத்திலே மனிதர்கள் விழித்திருப்பது, கடைகள் திறந்திருப்பது. இப்பொழுது நாங்கள் அவதானிக்கின்ற பொழுது அந்த கலாச்சாரம் அதிகமாக போயிருக்கிறது. நிறைய ரெஸ்டாரண்ட்ஸ் திறந்திருக்கிறது. இரவு 12-1 மணிக்கெல்லாம் குடும்பமாக வந்து கணவன் மனைவி சோடியாக வந்து அவர்கள் ரெஸ்டாரண்ட்லே சாப்பிடுகின்ற, டீ குடிக்கின்ற ஒரு கலாச்சாரம் இன்று உருவாகி இருக்கிறது. உண்மையில் இது ஒரு நாகரிகமாக எங்களுக்கு விளங்கினாலும் அல்லது இது அபிவிருத்தி அடைந்து வருகின்ற பொழுது இப்படியெல்லாம் அந்த இரவு நேரங்கள் வெளிநாடுகளை போன்று அல்லது தலைநகரத்தை போன்று இருக்க வேண்டும் என்று நாங்கள் விரும்பினாலும் இது எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு பெரும் பாதிப்பை செலுத்தும், முன்னேற்றத்திலே பெரும் பாதிப்பை செலுத்தும். ஏனென்றால் லேட் நைட் ஸ்லீப்பிங், தூக்கம் என்பது எங்களுடைய உடம்புக்கு ஒரு பெரும் பாதிப்பு, சிந்தனையிலே ஒரு பெரும் பாதிப்பை ஏற்படுத்துகிறது. நிறைய மனநோய்களுக்கு, அது உளநோய்களுக்கும் அது காரணமாக மாறுகிறது. அதனால் அதிகாலையில் எழும்ப முடியாமல் போகின்றது. அதனால் நிறைய பாதிப்புகள், இன்ஷா அல்லாஹ் நாங்கள் அதை பற்றி பேசலாம். நிறைய பாதிப்புகள் அதிகாலையில் எழும்பாததன் விளைவாக நாங்கள் சந்திக்க வேண்டி வருகிறது. எனவே அந்த மார்னிங் பர்சன், அதிகாலை மனிதர்களாக நாங்கள் மாறுவதற்கு ஒரு பெரும் சேலஞ்சாக இன்று அந்த நைட் லைஃப் என்று சொல்வார்கள், இரவு நேர அந்த வாழ்க்கை முறை எங்களுக்கு பெரும் சவாலாக. ஆரம்பத்தில் நாங்கள் அதிகாலை மனிதர்கள் என்றால் யார் என்பதை தெளிவுபடுத்திவிட்டு நாங்கள் அந்த சேலஞ்ச் பற்றி பேசினால், அதிகாலை மனிதர்கள் உண்மையிலேயே ஒரு தனிப்பட்ட மனிதனாக இருந்தாலும் சரி அல்லது ஒரு சொசைட்டி, ஒரு சமூகமாக இருந்தாலும் சரி, அவர்களுடைய வாழ்விலே வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் அவர்கள் அதிகாலை மனிதர்களாக மாற வேண்டும். அதாவது ஏர்லி மார்னிங், நேரகாலத்தோடு அவர்கள் எழும்பிவிட வேண்டும். வெற்றி பெற்ற நிறைய மனிதர்களுடைய சுயசரிதைகளை நாங்கள் பார்க்கின்ற பொழுது அது கல்வி ரீதியாக அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி அல்லது பொருளாதார ரீதியாக வெற்றி அடைந்தவர்களாக இருந்தாலும் சரி, அவர்கள் பெரும்பாலும் அதிகாலையிலே எழும்பி தங்களுடைய பணிகளை செய்யக்கூடியவர்களாக இருந்திருக்கிறார்கள். எனவே இந்த மார்னிங் பர்சன் பூரிக்கலி உம்மத்தி ஃபி புக்கூரிஹா, என்னுடைய உம்மத்திற்கு
அதிகாலையிலே பரக்கத் செய்யப்பட்டிருக்கின்றது என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அந்த வகையில் அந்த அதிகாலையிலே ஒரு மனிதன் எழும்பி தன்னுடைய பணிகளை ஆரம்பிக்கின்ற பொழுது முதலாவது அவனுக்கு இந்த பரக்கத் கிடைக்கின்றது, நேரத்திலே பரக்கத் இருக்கிறது. அதே போன்று அவன் கிரியேட்டிவாக சிந்திக்கக்கூடிய புத்தாக்க சிந்தனை அவனிடத்திலே வளர்கிறது. ஏனென்றால் அந்த அதிகாலை நேரம் தெளிந்த சிந்தனையோடு நாங்கள் எழும்புகின்றோம், சந்தடி இல்லை. அதே போன்று இப்படியும் சொல்வார்கள், அந்த அதிகாலை நாங்கள் சுவாசிக்கின்ற அந்த காற்று பரிசுத்தமான காற்று. அந்த பரிசுத்தமான காற்றை நாங்கள் சுவாசிக்கின்ற பொழுதோ எங்களுடைய இதயம் நல்ல முறையில் இயங்க ஆரம்பிக்கிறது, இரத்தோட்டங்கள் நல்ல முறையில் நடக்கிறது. அந்த நேரத்திலே மூளை மிகச்சிறந்த முறையிலே சிந்திக்க தொடங்குகின்றது. குர்ஆனும் அதை சொல்கிறது, இன்ன நாஷியத்தல் லைலி ஹிய அஷத்து வத்அன் வ அக்வமு கீலன். அந்த அதிகாலை நேரம் என்பது அஷத்து வத்அன், விடயங்கள் பதியக்கூடிய, மனதிலே ஆழமாக பதியக்கூடிய நேரம். அதே போன்று எங்களுக்கு நல்ல சிந்தனைகள், ஆக்கத்திறன் உள்ள சிந்தனைகள் பிறக்கக்கூடிய அவகாசம். சொல்வார். அந்த வகையிலே அந்த அதிகாலை வேளையில் அதே நேரம் ப்ரொடக்டிவிட்டி என்று சொல்லுகின்ற, அதாவது திறன்பட எங்களுடைய வேலைகளை செய்யக்கூடிய, ஆக்கத்திறனுடன் அடிப்படையில் வேலைகளை செய்யக்கூடிய ஒரு நேரம்தான் அந்த ஆரம்ப நேரம். அந்த வகையிலே அதிகாலை மனிதர்கள் என்பவர்கள் நேரகாலத்தோடு எழும்பி அவர்களுடைய காலை கடன்களை முடித்துவிட்டு, மார்க்க கடமைகளை செய்து முடித்துவிட்டு, காலை ஆகாரங்களை எடுத்துக்கொண்டு தங்களுடைய பணிகளை காலையிலேயே தொடங்குகின்ற மனிதர்கள் தான் மார்னிங் பர்சன், அதிகாலை மனிதர்கள் என்று சொல்வார். இஸ்லாமிய சிந்தனை சுமக்காதவர்கள் கூட, ரோபின் சர்மா கூட வெற்றி பெற்ற மனிதர்களுடைய 7 பழக்க வழக்கங்கள், மார்னிங் 7 ஹேபிட்ஸ் என்று அதிலே பார்த்தால் ரசூலுல்லாஹ்வுடைய சுன்னாக்கள் அதிலே அதிகமாக இருக்கிறது. நிறைய வெற்றி பெற்ற மனிதர்கள், அது மார்க்கத்துக்கு அப்பால், கொள்கைகளுக்கு அப்பால், இது ஒரு ஹேபிட். வெற்றி பெற்ற மனிதர்களுடைய அந்த பண்புகளை பார்க்கின்ற பொழுது அவர்கள் மார்னிங் பர்சன்களாக இருந்திருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. எனவே நாங்கள் அதிகாலையில் இப்பொழுது அந்த அதிகாலை மனிதர்கள் என்றால் யார் என்பதை நாங்கள் விளங்கியிருக்கின்றோம். எனவே அதிகாலையில் அப்படி இயங்குவதனுடைய சிறப்புகள் பற்றி நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதிகாலையில் இயங்குகின்ற சிறப்பில் நான் ஏற்கனவே சொன்னதை போன்று அந்த நேரத்திலே உள்ள அந்த பரக்கத். இப்ப நீங்கள் நேர காலத்தில் எழும்பி பாருங்கள், சில வேளை நிறைய வேலைகளை செய்திருப்போம், நேரம் 7 மணி தான் ஆகியிருக்கும். நிறைய சாதனைகளை நாங்கள் நிறைய வாசிச்சிருப்போம், நிறைய எழுதியிருப்போம், வீட்டு வேலைகளை செஞ்சிருப்போம், காலை சாப்பாடு சமைச்சிருப்போம், பிள்ளைகளை யூனிஃபார்ம் அயன் பண்ணியிருப்போம். அப்படி பார்த்தாலும் நேரம் 7 மணி தான் இருக்கும். மறுதலையாக லேட்டாக எழும்பினால் ஒன்றுமே நடக்காத மாதிரியான ஒரு ஃபீலிங் தான் இருக்கும். வீட்டில் பிரச்சனைகள் தான் கூடும். அப்போ அங்கே எங்களோட நேரத்தில் ஒரு நல்ல ஒரு பரக்கத்தொண்டு எங்களுக்கு கிடைக்குது. ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதிகாலை சுபஹ் தொழுகையிலேயே அவருடைய விரிப்பில் இருந்த மாதிரி நிறைய திட்டமிடல்களை மேற்கொண்டு செய்திருந்தார்கள். அதே போன்று இப்போ அந்த சஹாபாக்கள், ஜாஹிலிய கால அந்த மக்களிடையிலே பௌதீக விதிகளை நம்பியிருந்த மக்களுக்கு மத்தியிலே அதனை விட அல்லாவை நீங்கள் நம்பி சுபஹுக்குப்படி இயங்குவதன் ஊடாக உலகத்திலே பெரும் சாதனைகளை படைக்கலாம் என்ற சிந்தனை மாற்றித்தான் அவர்கள் பொருளாதார ரீதியாக கூட கடுமாற்றம். இப்போ ஒரு 10 ரூபாய் சல்லிக்காக 40 வருடம் யுத்தம் செய்த சமூகம் அது. அப்படி ஒரு பொருளாதாரத்திலே பின்தங்கியிருந்த ஒரு சமூகத்தை எல்லோருமே பணக்காரர்களாக ஆகின்ற அளவிற்கு நபிகளார் மாற்றினார்கள் என்றால் வரலாற்றிலே தேடுகின்றார்கள். நபிகளார் என்ன புதுசாக ஏதாவது ஒரு கம்பெனி இல்லாட்டி தோட்டங்கள், பிஸ்னஸ் இவைகளை ஆரம்பித்திருப்பார்கள். ஆனால் அங்கு ஒன்றுமில்லை, மனிதர்களை அவர்கள் மாற்றினார்கள். பணக்காரர்கள் என்பதை விட அவருடைய வாழ்க்கையிலே ஒரு அருள் இருந்தது, ஒரு பரக்கத் இருந்தது. அந்த பரக்கத்திற்கும் ஒரு காரணம் அவர்கள் இந்த மார்னிங் பர்சன்களாக இருந்தது, அதிகாலை மனிதர்களாக. அந்த எட்டிடியூட், நபிகளார் மக்களுடைய மனிதர்களுடைய எட்டிடியூட், அந்த மனப்பாங்கை மாற்றினார்கள். செல்வம் அந்த பொருளாதாரம் மாறியது. அல்லாஹ்வே சொல்கின்றார், பொருளாதாரத்தை நான் உங்களுடைய பூமியிலேயே வைத்திருக்கின்றேன், நீங்கள் நல்ல மனிதர்களாக மாறுகின்ற போது அதே செழிப்பாக மாறும். நபிகளார் வேறு எங்கிருந்தாவது பொருளாதாரத்தை கொண்டு வந்தார்களா என்றால் இல்லை. மனிதர்களை மாற்றிய போது
பொருளாதாரம் மாறுகிறது. அந்த சிந்தனையை எங்களுக்கு எவ்வாறு மக்களுக்கு வழங்கப்படுத்தலாம்? நாங்கள் அதை எங்களோட இந்த மார்னிங் பர்சனோட லிங்க் பண்ணுற நேரம் அப்படி பார்த்தால் பொருளாதாரங்கிறத தாண்டி ஒரு அருள் நிறைந்த ஒரு வாழ்வு, திருப்தியான ஒரு வாழ்வு, அதற்கு அதிகாலை வேளையிலே அல்லாஹ்வுடைய அருள் இருக்கின்றது. அதுதான் சஹாபாக்களுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டினார்கள். பூரிக்கலி உம்மத்தி ஃபி புக்கூரிஹா, என்னுடைய உம்மத்திற்கு அதனுடைய அதிகாலை நேரத்திலே பரக்கத் செய்யப்பட்டிருக்கின்றது என்ற அந்த செய்தி. அதே போன்று ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு நாள் சுபஹ் தொழுது விட்டு வருகிறார்கள். வருகின்ற பொழுது அவர்கள் சுபஹ் தொழாமல் தூங்கி கொண்டிருக்கின்ற பொழுது நபி அவர்கள் அவருடைய காலினால் ஆயிஷா ஃபாத்திமா ரதியல்லாஹு அன்ஹா அவர்களை தட்டி சொல்றார்கள், யா ஃபாத்திமா உத்லுபி ரிஸ்க ரப்பிக்கி ஃபி ஸலாத்தி சுபஹ். ஃபாத்திமா, சுபஹ் தொழுகையின் மூலம் உங்களுடைய ரிஸ்கை நீங்கள் தேடிக்கொள்ளுங்கள் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறார்கள். இதில் இன்னொரு முக்கியமான விடயத்தை நான் இன்று சொல்ல வேண்டும். சஹாபாக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லது முஸ்லிம் சமூகத்தை அதிகாலையிலே இயங்குகின்ற மனிதர்களாக, அதிகாலையில் இயங்குகின்ற வீடுகளாக மாற்ற வைப்பதற்காக நிறைய மோட்டிவ்ஸ், நிறைய உந்துதல்களை அவர்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அதனுடைய சிறப்புகளை பற்றி எல்லாம் சொல்லி இருக்கிறார்கள். நீங்கள் மார்னிங் பர்சனாக மாற வேண்டும் என்பதற்காக. அதனாலே தான் நாங்கள் பார்க்கின்றோம், சஹாபாக்கள் தஹஜ்ஜுடைய நேரத்திலேயே இயங்க ஆரம்பித்து விடுவார்கள். அதற்காக நபி அவர்கள் கொடுத்த அந்த மோட்டிவ்ஸ்லே முதலாவது விடயம், அதிகாலை நேரத்திலே நாங்கள் சுபஹ் எழும்பாவிட்டால் ஷைத்தானுடைய பிடியிலே இருக்கின்றோம், அதிலிருந்து விடுபட வேண்டுமாக இருந்தால் நீங்கள் அதிகாலையிலே நீங்கள் எழும்புங்கள் என்று முதலாவது விடயம். அந்த ஹதீஸ் எப்படி வருகின்றது என்றால், ஒரு மனிதன் இரவிலே தூங்கச் செல்லுகின்ற பொழுது அவருடைய பிடரியிலே ஷைத்தான் 3 முடிச்சுக்களை போட்டு விடுகிறார். போட்டுவிட்டு அலைக்க நௌமுன் தவீல் ஃபர்குத், நீண்ட நேரம் தூங்குங்கள் என்று சொல்லிவிட்டு செல்கிறான். அந்த மனிதன் எழும்பி துவாவை ஓதினான். தூக்கத்திலிருந்து எழும்புகின்ற அந்த துவாவை ஓதுகின்ற பொழுது அவனுடைய முதலாவது முடிச்சு அவிழ்கிறது. அதை வுது செய்கின்ற பொழுது 2வது முடிச்சு அவிழ்கிறது. தொழுதால் 3வது முடிச்சு அவிழ்கிறது. அப்ப இது முதலாவது விஷயம். அந்த ஷைத்தாண்ட பிடியில இருந்து விடுபடுவதற்கு அதிகாலை நேரம் என்பது மிக முக்கியமானது. 2வது, அதே ஹதீஸ்ல அதிகாலை இயங்குகின்ற வீடுகள் என்ற வகையில் முதலாவது நாங்கள் இதனை செய்ய வேண்டும். அதாவது எழும்பி துவா ஓதி வுது செய்து தொழுகையோடு அந்த வீடு சுபஹ் தொழுகையோடு அல்லது தஹஜ்ஜுத் தொழுகையோடு அந்த வீடு, நாங்கள் தஹஜ்ஜுத் தொழுகை எப்படி போனாலும் அட்லீஸ்ட் சுபஹ் தொழுகையோடாவது எங்களுடைய வீடுகள் இயங்காத பொழுது அது ஷைத்தானியத்தான வீடுகளாக மாறுகிறது. இது ஒரு முக்கியமான நடைமுறை விஷயம். 2வது கலந்துரையாடலில் இதனுடைய சிறப்புகள், இதனுடைய அந்த பிரச்சனைகள் பற்றி பேசினாலும் இப்பொழுது இதை எப்படி நடைமுறைப்படுத்தலாம்? இல்ல, நடைமுறை அல்ல, நான் இங்க சொல்லுவது அதனுடைய நபி அவர்கள் எப்படி சஹாபாக்களை அந்த தூண்டினார்கள், அதிகாலை இயங்க வைப்பதற்காக தூண்டினார்கள் என்பது. 2வது விடயம், அந்த ஹதீஸின் தொடரிலே வருகிறது, அஸ்பஹ நஷீதன் தய்யிபன் நஃப்ஸ். அவர்கள் அதிகாலையிலே எழும்புகின்ற பொழுது உற்சாகமான உள்ளத்தோடு, பரிசுத்தமான உள்ளத்தோடு அவர்கள் எழும்புகிறார்கள். அப்படி இல்லாட்டி அதிகாலையில துவாவோட, உதுவோட, தொழுகையோட அன்றைய நாள் அவர் ஆரம்பிக்கல் என்றிருந்தால் அஸ்பஹ கஸ்லான் ஹபீஸன் நஃப்ஸ், அவர் சோம்பரியாக அதே நேரம் அழுக்கடைந்த உள்ளத்தோடு எழும்புகின்றார். அப்போ ஒரு உற்சாகம் பிறக்கும். எப்பென்றால் நாங்கள் ஏர்லி மார்னிங் இயங்க ஆரம்பிக்கின்ற நேரம் தான் எங்களோட உள்ளத்தில் உற்சாகம் இருக்கும். எங்களுடைய நடவடிக்கைகள் சுறுசுறுப்பாக அமையும். பின்னை நாங்கள் எங்களோட வீடுகளை நாங்கள் பார்க்கும், அந்த உற்சாகம் இல்லை. சரி, அதே நேரம் அந்த சுறுசுறுப்பாக இயங்கக்கூடிய வீடுகளாக எங்களுடைய வீடுகள் இன்றைக்கு இல்லை. இப்போ முந்தி நாங்கள் பாடசாலைக்கு பிள்ளைகள் போகிற நேரம் வீட்டிலேயே நாங்கள் அதுக்குள்ளே மதிய போஷணத்தை கூட செஞ்சு அனுப்புவோம். இன்றைக்கு எல்லார வீட்டிலையும் கடையில் வாங்கிட்டு போகிற, கேண்டீனில் வாங்கிட்டு போகிற நிலைமை தான் நீ. பிள்ளைகளும் கூட தாமதமாகித்தான் போகிற சூழலுக்கு அந்த வீட்டினுடைய அந்த ஒரு சுறுப்பு இல்லாமல் போகின்றது காலையில் எழும்பு. அப்போ ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்களுக்கு இப்படி ஒரு மோட்டிவேஷனை கொடுத்தார்கள். 2வது மோட்டிவேஷன் என்னென்றால், மறுமையோடு தொடர்பான சில மோட்டிவேஷனை கொடுத்தாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். யாரு சுபஹ் தொழுகையை ஜமாத்தோட தொழுகின்றார்களோ நாளை பஷிர் அல் மஷாஇன ஃபித் துல்மி பின்னூரி தாமி யௌமல் கியாமா,
இருளிலே எழுந்து பள்ளி வாயிலுக்கு தொலைச் செல்லுகின்றவர்களுக்கு நாளை மறுமையிலே அல்லாஹ்வுடைய பூரணமான ஒளி கிடைக்கும் என்று நபியே நன்மாராயணம் கூறுங்கள். அப்ப உண்மையிலே மறுமையினுடைய ஒளி என்பதுதான் மிக முக்கியமான விடயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், நாளை மறுமையில் எல்லா உம்மத்துகளுக்கும் இடையில் என்னுடைய உம்மத்தை நான் வேறுபடுத்தி என்னால் பார்க்க முடியும். அந்த ஒளியினோட சஹாபாக்கள் கேட்டாங்க, எப்படி யார் ரசூலுல்லாஹ்? அப்ப ரசூலுல்லாஹ் சில வழிகளை சொன்னாங்க. ஒன்று உதுவின் மூலமாக வருகின்ற அந்த குர்ரன் முஹஜ்ஜலி, முகத்திலும் கைகளிலும் ஏற்படுகின்ற அந்த பிரகாசம். அதே போல்தான் அடுத்ததுதான் அவருடைய நூறு முகத்திலே தென்படுகின்ற அந்த பிரகாசம் ஒளி, அதன் மூலமாகவும் என்னுடைய உம்மத்தை நான் அடையாளப்படுத்திக் கொள்வேன் என்று ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இது ஒரு பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருந்து சஹாபாக்களுக்கு அதிகாலையிலே அவர்கள் இயங்க ஆரம்பிப்பதற்கு. அதே போன்று மூன்றாவது ஒரு மோட்டிவேஷன் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு கொடுத்திருக்கிறார்கள். அன்றைய நாளுக்கான உத்தரவாதம். ஆமாம், அந்த அன்றைய நாளுக்குரிய பாதுகாப்பு, அன்றைய நாளுக்குரிய உத்தரவாதம் யாருக்கு இருக்கின்றது என்றால் இந்த மார்னிங் பர்சன்களுக்கு இருக்கிறது. அதிகாலை யாரு ஃபஜ்ர் தொழுகையை சுபஹ் தொழுகையை தொழுகிறானோ அவர் அல்லாஹ்வுடைய பொறுப்பிலே இருக்கிறார். எனவே அவருக்குரிய அனைத்து விதமான பாதுகாப்பு, அவருடைய ரிஸ்க், ஏனைய விவகாரங்களை பொறுப்பெடுப்பது அல்லாஹ்வுடைய கடமை என்ற வகையில் இந்த சிந்தனையை நாங்கள் மக்களுக்கு மத்தியில் சொல்வது எவ்வளவு தூரம் அல்லாஹ்வை நம்புகின்றவர்கள் இது அவங்களுக்கு உள்ளத்திலே ஒரு தொடும் மாற்றிக்கொள்ள பார்ப்பார்கள். ஆனால் இந்த சுபஹ் தொழுகை இவ்வாறான மாற்றங்களை கொண்டு வரும் என்பதில் ஒரு கிஞ்சித்து நம்பி பௌதீக விதிகளில் அல்லாஹ்வுடைய பொறுப்பில் நாங்கள் வருவோம் என்பதனை விட என்னுடைய தொழில், என்னுடைய செல்வாக்கு, எனக்கு தெரிந்தவர்கள், இப்படி அவர்களை நம்பி வாழ்கின்ற அந்த சடவாதத்தை நோக்கிய பார்வை கூடுதலாக இருப்பதனால் எப்படி நாங்கள் இந்த சிந்தனைக்கு கொண்டு வருவது என்ற ஒரு பெரிய சேலஞ்ச் நீங்களும் கூட அதை எதிர்நோக்கி இருப்பீர்கள். நாங்கள் இப்பொழுது மக்களுக்கு அந்த ஐடியாவைத்தான் நாங்கள் சொல்ல வேண்டும். இது உங்களுக்கு தெரிஞ்ச விஷயம்தான். இப்போ நாங்கள் வாழ்கிற இந்த உலகம் மெட்டீரியலைஸ்ட் லைஃப், ஒரு சடவாத சிந்தனையில் தான் நாங்கள் வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம். சடவாதம்ங்கிறது ஈமானுக்கு நேர் எதிரான ஒரு விடயம். நாங்கள் அல்லாஹ்வுடனான நம்பிக்கையிலிருந்து மக்களை தூரமாக்கி இந்த உலக காரண காரியங்களால தான் எல்லாம் நடக்கிறதுங்கிறது. அப்போ இஸ்லாம் ஒரு பேலன்ஸ்ட் அல்லாஹ்வுடனான நம்பிக்கையோடு சேர்த்து நாங்கள் இந்த உலக காரியங்களையும் சாதிச்சுக்கிட்டு போகிறது. அதை நோக்கி நாங்கள் மக்களை கொண்டு வரத்துக்குரிய வழிகாட்டல் போதாங்கிறத என்னுடைய அபிப்பிராயம். மக்களில் பிள்ளைங்கிறத விட அதற்கான பிரச்சாரம் போதாமல் இருப்பது, மக்களுக்கான சரியான அந்த வழிகாட்டல்கள் இல்லாமல் இருப்பது ஒரு பெரிய கவலைக்குரிய. நிறுவனமயப்படுத்தப்படவில்லை. ஜாகிலியத் அந்த சடவாதங்களுக்கு சிந்தனையை நோக்கி நகர்கின்ற விஷயங்கள் நிறுவனமயப்படுத்தப்பட்டது. அது கிட்டத்தட்ட அந்த சிந்தனை எவ்வளவு உபயோகமாக பரவிக்கிட்டு போகின்றது. ஆனால் அதுக்கு எதிரான அந்த ஆன்மீக சிந்தனை, இஸ்லாமிய சிந்தனை மிக ஸ்லோவாக, மிக தாமதமாகத்தான் போகின்றது. எனவே நாங்கள் கட்டாயம் அதற்கு மிம்பர்களை பாவிக்க வேண்டியிருக்கிறது. திட்டமிட்ட அடிப்படையில் பள்ளி வாயில்களை பாவிக்க வேண்டியிருக்கிறது. பாடசாலைகள் மூலமாக வளர்ந்தவர்களுக்கு ஒரு சிந்தனை மாற்றத்தை கொண்டு வருவதை விட இளம் சந்ததியினருக்கு அந்த சிந்தனை மாற்றத்தை கொண்டு வருவது மிக முக்கியம். அதனாலே தான் பாடசாலையிலே பிள்ளைகள் கற்கின்ற பொழுது அந்த அவர்களுக்குரிய இந்த நாலேஜ் எஜுகேஷனை கொடுக்கின்ற அதே சந்தர்ப்பத்தில் ரிவீல் நாலேஜை நாங்கள் கட்டாயம் கொடுக்க வேண்டும். அவர்களுக்குரிய இந்த மார்க் அறிவு, வஹீனுடைய அறிவை கட்டாயம் எங்களுடைய எல்லா பிள்ளைகளுக்கும் நாங்கள் கொடுக்க வேண்டும். அப்பொழுதுதான் இந்த சிந்தனையின் பக்கம் அவர்களை நாங்கள் கவர வைக்க முடியுமா? பிள்ளைகள் இஜ்திஹாத், நாங்கள் இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி இளைஞர்களுக்கு மார்க்கத்தை சொல்ல வேண்டிய ஒரு பெரிய தேவை எங்களுக்கு இருக்கின்றது. பாபுல் இஜ்திஹாத் முக்லக் என்ற அந்த காலகட்டத்தில் இருந்து வந்துதான் இஸ்லாமிய ஆட்சி 1924 உலகை விட்டு பிரிந்தது என இந்த வரலாறு சொல்லும். அதாவது இஜ்திஹாதுடைய வாசல்கள் மூடப்படுவது, இஸ்லாம் மூடப்படுவது போன்று. இந்த காலங்களிலே நாங்கள் இப்பொழுது அதிகாலையில் எழும்புதல் என்ற ஒரு டெக்னிக்கை பற்றி பேசிக்கொண்டிருக்கிறோம். இளைஞர்களுக்கு, குறிப்பாக இளைஞர்கள் தான் அதிலே நாங்கள் இளைஞர்கள் இழந்திருக்கின்றோம். எனவே இளைஞர்கள் கவருகின்ற வகையில் இந்த சிந்தனையை நவீனமயப்படுத்துவதில் நாங்கள் தோல்வி அடைந்திருக்கிறோம். அது ஏன் என்று குறிப்பிட முடியும்? விளங்கல நாங்கள் கேட்கறது.
இப்போ இளைஞர்கள் விரும்புகிற மாதிரி மார்க்கத்தை உண்மையில் நாங்கள் சரியான முறையில் சொன்னால் இளைஞர்கள் விரும்பி இருக்க வேண்டும், வாலிபர்கள் அதனை விரும்பி ஏற்றுக்கொண்டிருக்க வேண்டும். நீங்கள் சொல்ல பொதுவாக மார்க்கத்தை அல்லது எங்களோட இந்த டாப்பிக்கோட சம்பந்தப்படுத்திய சொல்லி இந்த டாபிக் உதாரணமாக அதிகாலையில் எழும்புவது, இப்போ லேட் நைட் தூங்காமல் அதிகாலையில் எழும்புவது. ஏனென்றால் அவர்கள் தன்னுடைய உடம்பை பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்பதில் அவர்கள் எக்ஸசைஸ், ஜிம் அப்படியான இதுகளுக்கு போகின்றார்கள், அதில் முயற்சி எடுக்கின்றார்கள். ஆனால் அதனை அப்படியே சைவரால் பெருக்குவது போன்று இரவு 12 மணி வரை விளைத்திருக்கின்றார்கள். அதிகாலையிலே லேட்டாகித்தான் எழும்புகின்றார்கள். ஆமாம், அதான் அதுக்குரிய வழிகாட்டல் சரியாக செய்யப்படாததுதான் ஒரு பெரும் குறை என்றுதான் நான் சொல்ல வருகின்றேன். அது மார்க்க ரீதியாக மட்டுமல்ல, பொதுவாக அவர்களுக்கு இளைஞர்களுக்கான இந்த அவேர்னஸ், விழிப்புணர்வுகள் போதாமல் இருப்பது, அல்லது அவர்களுக்கு இப்பொழுது இருக்கின்ற இந்த சிஸ்டத்தில் உள்ள கவர்ச்சி அதுதான் காரணமாக இருக்கிறது. எனவே அதிலிருந்து அவர்களை நாங்கள் இளைஞர்களை மட்டுமல்ல இங்கு பேசுவது, பொதுவாக எல்லா வீடுகளிலும் தாமதமாக தூங்கி தாமதமாக எழும்புகின்ற ஒரு சூழல் தான் இன்று இருக்கிறது. ஈவன் பெரியவர்கள் கூட உங்களுக்கு தெரியும், நம்முடைய பிரதேசங்களை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் ஒரு 10-15 வருஷத்துக்கு முந்தி எனக்கு ஞாபகம் இருக்கின்றது, 4 மணிக்கே எங்களோட வீடுகள் இயங்க ஆரம்பிச்சு. ஏன்னா விவசாய சமூகம் நாங்கள். அப்போ வயலுக்குள்ளே போகிறதுக்கு ஆக்கள் என்ன செய்வாங்க, நேரத்தில் எழும்பி அந்த புஷ்பாய்ச்சிகள் மிதிச்சு போடும் வயலுக்குள்ளே. அப்போ நாங்கள் அது பால் தடியை நின்று பார்த்தால், எங்களுடைய பட்டி பால் தடியை நின்று பார்த்தால் நிறைய சைக்கிள்கள் வயலுக்குள்ளே போயிட்டு இருக்கும், கடைகள் திறந்திருக்கும், வீடுகள். அப்போ அவர் வெளியில் போகிறோன்னா வைஃப் எழும்புவா, வைஃப் எழுப்பி தொழுவா, வீட்டில் போகிற சத்தத்தால் பிள்ளைகள் எழும்புவாங்க. அந்த கல்ச்சர் இருந்துச்சு. இப்போ அதெல்லாம் இல்லை. நாங்கள் டெவலப் ஆகி பெரிய கைத்தொழில் புரட்சி வந்து எல்லாம் மெஷினரியாக மாறி எல்லார்கிட்டையும் மோட்டர் சைக்கிள் வந்து இப்போ எல்லாரும் 7 மணிக்கு பிறகு 8 மணிக்கு பிறகு தான் வயலுக்குள்ள போகிற அந்த கல்ச்சர் எங்களுக்கு வந்துருக்கு. அதனால் எங்களோட அந்த ஏர்லி மார்னிங்கிறது உண்மையிலே அடிபட்டு போயிடுச்சு. இதிலிருந்து நாங்கள் மீளணுமாக இருந்தால், அது வாலிபர்கள் மட்டும் இல்லை, மொத்தமாக நாங்கள் மீளணும். உண்மையிலே மீண்டு நாங்கள் திரும்பி ஏர்லி மார்னிங் இயங்குகின்ற சமூகமாக மாறும். எங்களோட வீடுகள் தஹஜ்ஜுதுக்கு இயங்க ஆரம்பிக்கணும், அதிகாலையில் இயங்க எல்லா வீடுகளையும். இப்போ நாங்கள் உண்மையிலே நான் எந்த ஊருக்கு போனாலும் அங்கே சுபோவை நான் நோட் பண்ணுவேன். பைக் எடுத்துக்கிட்டு ஒரு ரவுண்ட் அடித்து பார்த்தால் இப்போ எல்லா இடத்துலையும் தான், ஒரு இடத்து இல்லை, எல்லா இடத்துலையும் அந்த சுபோவுக்கு இயங்குகிற நிலையை காணலைங்கிற சொசைட்டி. ஆனால் உண்மையிலே சகோதர சமூகங்கள் அவங்க ஏர்லியாக இயங்குறாங்க, ஏர்லியாக வாசல் கூட்டுறாங்க, ஏர்லியாக அவங்க அந்த இதுகள் போடுறாங்க, ஏர்லியாக ட்ராவல் பண்ணுறாங்க. சில நேரம் தூர ஸ்கூலுக்கு போகிற பிள்ளைகள் எல்லாம் போகிறத நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கு. அந்த வகையில் எங்களோட சமூகத்தில் நாங்கள் ஏர்லியாக எழும்புகிற அந்த கல்ச்சர் நாங்கள் கொண்டு வரணுமாக இருந்தால், முதலாவது நேரத்தோட தூங்கணும். அதானே உண்மையிலே முதலாவது நேரத்தில் தூங்குறதை கொண்டு வரணும். அப்போ நேரத்தில் தூங்குறதுக்குள்ள டிஸ்ட்ராக்ஷன்ஸ் என்ன, எங்களுக்குள்ளே அந்த தடைகள் என்னன்னு சொல்லி பார்த்தால், இப்போ இன்னும் வந்திருக்கிற இந்த ரெஸ்டாரண்ட் சிஸ்டமே தானே அது உண்மையிலே ஒரு சேலஞ்ச், ஒரு பெரிய அது சவால். நாங்கள் யாரையும் பிஸ்னஸில் கை வைக்கிறதுங்கிறது இல்லை, ஆனால் அது ஒரு சவாலாக இருக்குது. இன்றைக்கி நான் ஒரு கடைக்கு போய் அப்பம் வாங்குறதுக்கு போயிருந்தேன் ஒரு 9 மணிக்கு. அப்போ அவர் சொன்னார் 2:30க்கு தான் நாங்கள் அப்போ போடுறோம். சரி, அவர் 2:30க்கு வந்து வாங்குறதுக்கு ஆள் இருக்கான்னு கேட்ட நேரம் அவர் சொன்னார், நீங்கள் 2:30க்கு வாங்கினா எங்களுக்கு கோல் பாட்டு சொல்லி கொடுத்தான்னு வரணும், அப்போ தான் நாங்கள் போட்டு வைக்கலாம், அவ்வளோ ஓடுது சீக்கிரம். அப்போ 2:30க்கு பாலாப்பம் சாப்பிட்ற அளவுக்கு நாங்கள் முடிச்சிருக்கோம். அப்போ அதுக்கு பிறகு நாங்கள் தூங்க போகிறோம். அப்போ தூங்குறேன்டால் அது மாதிரி 12-1 மணிக்கெல்லாம் ரெஸ்டாரண்ட் திறந்திருக்கு, கூல் பார் திறந்திருக்கு, எல்லாமே திறந்திருக்கிறத நாங்கள் பார்க்குறோம். அதனால் அந்த 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 லைஃப் சர்க்கிள் வந்து மிகவும் பாதிக்கப்படுது. அதில் நாங்கள் கட்டாயம் ஒரு மாற்றத்தை கொண்டு வர வேண்டிய தேவை இருக்கு. அந்த ரெஸ்டாரண்ட் சாப்பாடுகள் அதுகளால் வர ஹெல்த் இஷ்யூஸை பற்றி நாம் பேசலை. ஆனால் இந்த தூக்கம்ங்கிறது என்னென்ன சொல்கிறாங்க, தூங்குறதுக்கு 2 ஹவர்ஸுக்கு முந்தி எங்களோட சாப்பாடை நாங்கள் முடிச்சிடணும். அதுலேயும் குறிப்பாக இந்த ஃபாஸ்ட் ஃபுட் ஐட்டங்கள், காஃபி இதுகளை தவிர்த்து கொண்டா தான் நாங்கள் தூங்கலாம். இது ஒரு முதலாவது டிஸ்ட்ராக்ஷன். 2வது டிஸ்ட்ராக்ஷன்ஸ் ஃபோன், ஸ்மார்ட் ஃபோன். இப்போ எல்லாரும் மாம்பிள்ளைகள், பொம்பளைகள், பிள்ளைகள் எல்லாருமாக நாங்கள் ஸ்மார்ட் ஃபோனுக்கு அடிமையாயிட்டோம். இந்த காலத்தில் அடிமையாயிட்டோம். அது எங்களோட நாங்கள் பெட்டுக்கு போக கூட ஃபோனை கொண்டு போய் வச்சுக்கிட்டு அதை மெல்ல தூக்கம் போகிற ஒரு நிலைமை தான் வந்து சேர்ந்திருக்கு. உண்மையில் இது பேராபத்து. ஏன்னா பெரிய ஒரு டிசாஸ்டர் இது. என்ன சொன்னால், உதாரணத்துக்கு ஒரு ஃபேமிலி கேஸ் ஸ்டடீஸை நான் எடுத்து பார்த்தா, ஒரு புள்ள வளமையாக ஸ்கூலுக்கு 7:30 பிறகு தான் வாரு. கிரேட் 3 அல்லது 4
ஒரு பிள்ளை, ஊர் பேர் சொல்ல விரும்பல. அப்போ ஸ்கூலில் தொடர்ந்தும் இந்த பிள்ளைங்க அடிக்கிற, நிப்பாட்டி வைக்கிற, முட்டுக்காலை நிப்பாட்டுற எல்லா பிரச்சனையும் எப்போ பார்த்தாலும் அந்த பிள்ளை லேட்டாக. இனி பிரின்சிபல்கிட்ட போனோன்னா பிரின்சிபல் கூப்பிட்டு விசாரித்தால் அந்த பிள்ளை சொல்லுது, சார் நானாகவே எழும்பி நானாகவே குளித்து நானாகவே ரெடி ஆகித்தான் நான் ஸ்கூலுக்கு வரேன், அதெல்லாம் லேட் ஆகும். அப்போ என்னென்னு கேட்டால் உமா எழும்புறல, வீட்டை எழும்புறல. அப்புறம் அங்கே போய் பார்த்தா அவள் ஃபோனில் சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக் அதெல்லாம் பார்த்துட்டு அவள் லேட் ஆகித்தான் அவள் தூங்குறா. அவள் கேளியாக எழும்பே இல்லாத ஒரு சூழல். இது ஒரு கேஸ் ஸ்டடி, நான் சந்தித்த ஒரு கேஸ் ஸ்டடி. இப்படி நிறைய இடங்களில் அந்த ஃபோன், நான் சொன்னேன் அந்த ஸ்கூல் பிள்ளைகள்கிட்ட நான் கேட்ட டைம். இன்னொரு காலேஜில் அட்வான்ஸ் லெவல் எடுக்கிற 22 மாணவர்கள், ஆண் மாணவர்கள் இருந்தாங்க. அப்போ அவங்களுக்கு நான் ஒரு பாடம் எடுக்க போன டைம். அப்போ அவங்க சொன்னாங்க, சார் இன்றைக்கு நாங்கள் படிக்கிற மூடு இல்லை, படிப்பிக்கிறது வழங்குது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. யாரும் படிப்பிக்கிறது எங்களுக்கு மைண்டுக்கு வருது இல்லை அப்படின்னு சொன்னாங்க. அப்போ ரைட், நான் சொன்னேன் அவங்களோட எல்லாத்தையும் ஃபோன் இருக்கா அப்படின்னு கேட்டேன். எல்லாரும் பாக்கெட்லேயும் ஃபோன் இருந்துச்சு, 22 பேர் பாக்கெட்லேயும் ஃபோன் இருந்துச்சு. ஃபோன் எடுங்கன்னு சொல்லி ஃபோனை எடுத்து கூட இந்த ஃபேஸ் டைம் எடுங்கன்னு சொல்லி, அப்போ ஃபேஸ் டைம் எடுத்து பார்த்தா இன்றைக்கு ஒவ்வொரு ஆளும் அவரால் அந்த ஃபேஸ் டைமை சொல்லுங்கள், ஸ்க்ரீன் டைமை சொல்லுங்கன்னு சொல்லி சொன்னால் அந்த ஸ்க்ரீன் டைம் ஒவ்வொருவரும் 8 மணித்தியாலும் 9 மணித்தியாலும் 10 மணித்தியாலும் இன்றைக்கு ஃபோனில் இருந்துக்கிறாங்க. அப்போ அதில் இந்த எவரேஜை கொடுக்கலாம். ஒரு கிழமைக்குரிய இதை கொடுத்தால் அது, அப்போ ஒரு கிழமைக்குரிய எவரேஜை கொடுங்கன்னு சொல்லி பார்த்தால் அந்த அட்வான்ஸ் லெவல் ஸ்டூடெண்ட்ஸ் மினிமம் ஃபோன் அவங்களோட ஸ்க்ரீன் டைம் மினிமம் அந்த கிழமை 8 hours, மினிமம் 8 hours ஃபோனில் இருந்துக்கிறான். மேக்சிமம் ஒரு படி என்ன நினைக்கிறான் 12 hour இருந்துக்கிறான், 12 hours. அப்போ யோசிச்சு பாருங்க. அப்போ அவங்கள்ட்ட கேட்ட எத்தனை மணிக்கு தூங்கினேன்டா, அவங்க 1 மணிக்கு தூங்கினேன், 2 மணிக்கு தூங்கி, இப்படி தான் சொல்கிறாங்க அட்வான்ஸ் லெவல் எடுக்கிறாங்க. அப்போ அவங்க எப்படி நாங்கள் ஏழி எழும்பேலும். எனவே இந்த நைட் லைஃப், அடுத்தது இந்த ஃபோன் யூஸ், இதிலிருந்து நாங்கள் மீளணும். அதை தான் நான் ஒரு சஜஷன் சொல்லலாம். ஃபெமிலியாக நாங்கள் எங்களோட தூங்குகிற டைமை நாங்கள் நேரத்தை ஆக்கணும். கரெக்டாக அதை பிளான் பண்ணணும். வீட்டில் நாங்கள் ரீஷெடியூல் பண்ணணும் டைமை. அது ஒரே அடியாக செய்யலை, கொஞ்சம் கொஞ்சமாக நாங்கள் முன்னுக்காக்கி எப்படியும் ஒரு 10 மணியோட தூங்குகிற கல்ச்சரை நாங்கள் கொண்டு வரணும். ரைட், கொண்டு அதுக்கு என்ன செய்யணும் என்றால், ஃபோன் யாரும் பெட்ரூமில் ஃபோன் வச்சிருக்கல. தூங்குகிற டைம் ஹோலுக்கு ஃபோன் வரும். ஒரு டேபிளில் கொண்டாந்து இதை கன்ஃபார்ம் பண்ணணும். பேரண்ட்ஸ் நம்மளோட ஃபோன், பிள்ளைகள ஃபோன் எல்லாம் இங்கே வரும். அந்த ஒரு சூழல் உருவாக்கப்படணும் எங்களோட வீட்டில் ஒரு படிமுறையாக. அப்படி வந்துச்சென்றால் ஃபோன் இல்லாட்டி அவங்க தூங்கிடுவாங்க. அவங்களுக்கு வேற ஒன்றும் இல்லை தானே, ஃபோன் இல்லாட்டி அவங்க தூங்கிடுவாங்க. எனவே எங்களோட ஏர்லி மார்னிங் நாங்கள் எழும்பணும் என்றால் தூங்குகிற டைமை கட்டாயம் நாங்கள் முன்னுக்காக்கணும். இது மிக முக்கியமானது. 2வது சாப்பாடு, ஏர்லியாக சாப்பிடுவோம். நாங்கள் எங்களை சாப்பாடும் பாருங்க 12 மணிக்கு தான் டின்னர் எடுக்கிறாக்களும் இருப்போம். தூங்குறதுக்கு முந்தையே நாங்கள் அந்த எங்களோட சாப்பாடை நாங்கள் ஒழுங்குபடுத்திடணும். அதாவது சில இதுகள் சொல்லுவதுன்னா 2 hours முந்தி நாங்கள் சாப்பிட வேணும். அடுத்து தூக்கத்தை கெடுக்கக்கூடிய சில காஃபி அப்படியான விஷயங்கள் இருக்கு. நாங்கள் டீ, காஃபி அதுகளில் நாங்கள் தவிர்த்து கொள்வது ஆகவும் சிறப்பான ஒரு விஷயம். 3வது இன்டென்ஷன், அதாவது காலையில் நேரத்தில் நாங்கள் எழும்பணும். இன்றைக்கு நான் சுப தொழுவணும், அதில் சுபவோட சிறப்பு எல்லாத்தையும் நான் அடையணும் என்ற அந்த இன்டென்ஷன் எங்கள்கிட்ட ஆழமாக பதிஞ்சுன்னா நாங்கள் எழும்பிடுவோம். அலாம் வைக்க தான் உண்மையிலேயே அலாம் தூங்குறாரோ அல்லாஹ் அவருக்கு கொடுப்பார். அப்போ அந்த வகையில் அந்த ஏர்லியாக எழும்புறதுக்குரிய அந்த நல்ல ஒரு இன்டென்ஷனுடன் நாங்கள் தூங்குவோம். இந்த வழிமுறைகளை பெற்றோர்கள் அவர்களும் செய்ய வேண்டும். பிள்ளைகளுக்கு வீட்டில் யூசுஃப்தி அடிக்கடி சொல்வார், நாங்கள் பேசியிருக்கிற நேரம், இந்த வீட்டில் பெற்றார்கள் எழும்பி தஹஜ்ஜத் தொழுது துவா கேட்டு அழுகிற சப்தத்தில் பிள்ளைகள் எழும்புற வீடுகளாக எங்களோட வீடுகளை மாற்றணும். சரி, சுபஹானல்லாஹ் சொல்ல நாங்கள் அப்படி தான் எழும்பினேன். அவங்களோட அப்பா அம்மா எல்லாம் அப்படி ஏழியாக எழும்பி தஹஜ்ஜத் தொழுது அழுகிற சத்தத்தில் நாங்கள் எழும்பினார்கள். அந்த ஏன் எங்களோட வீடுகளுக்கு அப்படி வரலாம், மாறலாம். ஆனால் கிராஜுவலி நாங்கள் அதை செய்யலாம். படிப்படியாக அந்த மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரத்துக்கு எங்களோட வீடுகளில் நாங்கள் கட்டாயம் முயற்சிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு. என்னென்ன கவலை, ஒரு கலந்துரையாடலை பெற்றோர்கள் பிள்ளைகளை சாப்பிடுகின்ற போது இப்படி நாங்கள் செய்வோம் என்ற ஒரு கலந்துரையாடல் இல்லை, அதை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செஞ்சு காட்டலாம் பிள்ளைகளுக்கு. இப்போ சொல்கிறாங்க என்னென்றால் 21 நாளைக்கு ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை செய்யலாம். நாங்கள் இப்படி நாங்கள் எழுப்பி பார்ப்போம். நாங்கள் வீட்டில் நாங்கள் ஒரு 4:30 பாகம் அந்த டைம் தானே 4:30 நாங்கள் எழுப்பி பார்ப்போம். சுபவுக்கு நாங்கள் ஜமாத்துக்கு தொழுவோம். பொம்பளைகள் வீட்டை தொழுவோம்.
இப்படி ஒரு வீட்டை கற்பனை பண்ணி பாருங்க. தஹஜ்ஜுக்கு எழும்பி தஹஜ்ஜத் தொழுவிட்டு பிறகு பள்ளி போய் சுபு தொழுட்டு வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு எல்லாரும் ஒரு வீட்டில் வட்டமாக இருந்து குர்ஆன் ஓதி காலை திக்ருகளை செஞ்சுட்டு ஆரம்பிக்கிற அந்த வீடு எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்கும். அந்த வீட்டில் எவ்வளவு ஆரோக்கியம் இருக்கும். அன்றைய நாளை டிஸ்கஸ் பண்ணலாம், அன்றைய நாளை பிளான் பண்ணலாம், தயாரிக்கலாம். இப்போ அந்த அந்த அதிகாலையை உயிர்ப்பிக்கிறதுக்கு இன்னொன்று தான் எங்களோட முக்கியமான வேலைகளை நாங்கள் அதிகாலையில் வச்சுக்கொள்றது. அது ரீடிங் இருக்கலாம், அல்லது ஒரு ப்ரிப்பரேஷன் இருக்கலாம், அல்லது ஏதாவது ஒரு வேலை செய்யறதாக இருக்கலாம். அப்போ அந்த நாங்கள் எங்களை கட்டி எழுப்புற ஒரு விஷயமாக இருக்கலாம். அதை அதிகாலை நேரத்தில் நாங்கள் வச்சோம் என்றால் உண்மையிலே அது நாங்கள் எதிர்பார்த்ததை விட நல்ல வினைத்திறன் உள்ளதாக மாறும். அதே போல எங்களுக்கு நிறைய டைம் இருக்கும், அதை செய்யறதுக்குரிய நிறைய அவகாசங்கள் எங்களுக்கு இருக்கும். அடுத்தது ஃபேமிலி சப்போர்ட் எங்களுக்கு அதுக்கு கிடைக்கும். அப்போ அந்த எங்களோட வேலைகளையும் நாங்கள் அதிகாலைக்கு கொண்டு வர்றது முக்கியமான வேலையை நாங்கள் சுபோவு தான் செய்கிறேன், ஆஃப்டர் சுபோவு தான் செய்கிறேன் சொல்லி கொண்டு வரோம். இப்போ உண்மையிலேயே நான் இன்றைக்கு சுபோவு தொழுவிட்டு ஒரு வீட்டை போய் பேசிட்டு இருந்தேன். ஒரு 7 மணி வரங்களும் பேசியிருந்தேன். கணக்கு ஊர் சம்மந்தப்பட்ட சமூகம் சம்மந்தப்பட்ட விஷயம் பேசிக்கிட்டு சொன்னேன் என்றால், ஆனால் எல்லா இடத்தையும் போய் இப்போ இப்படி போய் சுபோவுக்கு போய் பேசக்கூடிய சூழல் இல்லை. சுபோவுக்கு கோல் எடுத்தாலே கோபம் வருது, தூங்க விடுற இல்லையா, சரி கோபம் பார ஒரு நிலை ஒன்று வருது. உண்மையிலேயே அந்த நிலையும் மாறணும். சிலங்கிற சமூகத்தில் அதிகாலை இயங்குகின்ற மனிதர்களாக, அதிகாலை இயங்குகின்ற குடும்பங்களாக எங்களுடைய குடும்பம் மாறணும். பள்ளி வாயில்கள் அதற்குரிய நிகழ்ச்சிகளை கட்டாயம் செய்யணும். சுப தொழுகைக்கு பள்ளி வாயில்கள் வெறிச்சோடி போயிருக்கு. நாங்கள் கோடிக்கணக்கில் காசு போட்டு பள்ளியை கட்டி வச்சுக்கிறோம். ஆனால் எல்லா பள்ளியிலையும் ஒரு சஃப் 1.5 சஃப் தான் இன்றைக்கு நிற்கிறாங்க. எனவே இந்த நிலையை நாங்கள் மாற்றுவோம். வீட்டிலையும் நீங்கள் பார்க்கலாம், ஸ்கூலுக்கு போகிறதுக்கு முந்தி ஒரு யுத்த களம் ஒன்றை நடக்குது. உமாக்கும் பிள்ளைகளுக்கும் பாபாக்கும் பிள்ளைகளுக்கும் இல்லை, ஒரு பெரிய யுத்தம் என்ன நடக்குது. ஒரே டைம் 6:30 எழும்பித்தான் பேக் ரெடி ஆக்கணும், யூனிஃபார்ம் ரெடி ஆக்கணும். அதுக்கப்புறம் தான் பேனையை காணலன்னு சொல்லும், பிள்ளை ஹோம்ஒர்க் செய்யலைன்னு சொல்லி சொல்லும். அப்போ ஒரு நல்ல மூடில் அவருக்கு ஸ்கூலுக்கு கூட போக இல்லாத ஒரு சூழல் ஒன்று இருக்கி. இப்போ அதனால் இது எல்லாத்தையும் நாங்கள் மாற்றணும். ஒரே அடியாக ஓவர் நைட் எங்களுக்கு அந்த சேஞ்ச் கொண்டு வரையல. ஏதாவது ஒரு புள்ளியில் நாங்கள் ஆரம்பிப்போம். அந்த புள்ளி தான் நேரகாலத்தோட முடியுமான அளவுக்கு நாங்கள் தூங்குறது. அதே நேரம் மேக்சிமம் எங்களால் இயலுமான அளவுக்கு நாங்கள் தஹஜ்ஜுத் கிழமை கொண்டு வைப்போம், இல்லாட்டி மாத்தை கொண்டு வைப்போம். ஆனால் சுபஹ் தொழுகை என்ற அதுக்கு எந்த எக்ஸ்கியூஸும் இல்லை. சுபஹ் தொழுகை இல்லாமல் தூங்குறது. எனவே சுபஹ் தொழுகைக்காக நாங்கள் அந்த இதை கொண்டு வர்றது. இது ஒரு இறை ஒழுங்கு. இது மனிதனால் வகுக்கப்பட்டதல்ல. இது எல்லாவற்றையும் வென்ற வஹீனுடைய அறிவு, எல்லாத்தையும் ஹெச்டி. அப்போ இந்த ஒழுங்கு நிச்சயமாக எங்களுக்கு வெற்றியை கொண்டு வரும். நாங்கள் முன்னரை விட வெளிப்படையாக பார்த்தா இன்று காசு உழைக்கின்ற வீதங்கள் அதிகமாக இருக்கு, படிப்பு அறிவு அதிகமாக இருக்கு, எல்லாமே அதிகரித்தும் கூட. ஆனால் முன்னர் இருந்த அந்த செழிப்பான மகிழ்ச்சிகரமான நிம்மதியான வாழ்வு இருக்கின்றதா என்றால் இல்லை, பரக்கத்தில் நிச்சயமாக தொலைந்திரு. அப்போ ஒமன் அஅரல அன் திக்ரி ஃபஇன்ன லஹு மஈஷத்தன் லன்கா. யார் எங்களுடைய வழிமுறைகளை புறக்கணிக்கின்றார்களோ, எங்களுடைய ஒழுங்குகளை மீறுகின்றார்களோ, அவர்களுக்கு நாங்கள் ஒரு நெருக்கடியான வாழ்வை கொடுப்போம். இப்போ முன்னரை விட இன்று கோர்ட், கவுன்சிலிங் ஆஃபீஸ், இணக்க சபைகள் நிரம்பி வழிகின்றது. இது எங்களுடைய ஃபேமிலி லைஃபினுடைய அந்த ஒழுங்கினங்களை அழகான முறையை காட்டுகின்றது. ஆனால் மக்களுக்கு வெளிப்படையாக பார்க்கின்ற நேரம் முன்னரை விட பொருளாதாரம் மேலோங்கி இருப்பதாகவும், கல்வி நிலைமைகள் அப்படி ஒரு 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 இமேஜ் மக்களிடம் முன்னரை விட முன்னேற்றம் இருக்கின்றது என்பதனால் அதனை நோக்கிய நகர்வுகள் தான் அதிகமாக இருக்கு. கவர்ச்சியான சேத்தானுடைய கவர்ச்சி மனுஷன் அப்படித்தான் நான் வழி எடுக்கலாம். ஆனா மனுஷர்கள் உள்ளத்துல அப்படி ஐடியா இல்லை. நம்ம வழி பார்வைக்கு ஒரு டெவலப்மெண்ட், கட்டடங்கள், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் எல்லாம் பார்த்தாலும் உள்ளத்துல ஒரு அதிருப்தி தான், ஒரு திருப்தியின்மை இருக்கிறது. சரியான பரக்கத்தில் 5000 ரூபாய் காசை மாற்றினா என்ன முடிஞ்சு போகுது அப்படின்றலாம் சொல்றாங்க. அதெல்லாம் உண்மையிலேயே பரக்கத்தின்மை தான். அது அதெல்லாம் இங்கிருந்து ஸ்டார்ட் ஆகுது. எங்களோட அந்த டே எப்படி சொல்லுவாங்க, அதாவது உன்னுடைய அதிகாலையை நீ கைப்பற்றிக்கொள், அப்பொழுதுதான் உன்னுடைய நாளை நீ கைப்பற்றலாம்னு சொல்லி சொல்லுவாங்க. அப்ப அதிகாலையை யார் கைப்பற்றுகிறாரோ அவர் தான் அந்த நாளை அவர் கண்ட்ரோல் பண்ணுவார்.
அப்போ சீஸ் யூ மார்னிங் சீஸ் யூ டே. நீ ஒன்று அதிகாலையை நீ சீஸ் பண்ணா தான் கைப்பற்றினா தான் உன்னை அந்த டே நீ கைப்பற்றலாம். அப்போ எங்களுக்கு அந்த நாளை நாங்கள் வெல்றேன்டா மார்னிங் தான் நாங்கள் அந்த ஏர்லி மார்னிங் தான் நாங்கள் அதை ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் நாங்கள் அதை உதாரணமாக ஒரு தாய் அதிகாலையில் எழும்பி இப்போ மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டை வீட்டில் செய்வான்னா அங்கே பொருளாதார ரீதியான பெரிய ஒரு சேவிங் வரும், ஆரோக்கியமான ஒரு சாப்பாடு இருக்கும். பிள்ளைகள் கேன்டீனில் அடித்து கொள்ள வேண்டிய ஒரு 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 டிஸார்டர், இப்படி நிறைய ஒரு ஒரு சிறிய ஒரு விடயமே ஒரு பெரிய ஒரு அழகான விளிம்பியங்களை கொண்டாட மாற்றங்கள் வரும். பிள்ளைகளும் வாப்பா அம்மா ஏழியா எழும்பி பழையின அவங்களும் அந்த எட்டிடியூட் அவங்கள்ட்ட விரும்பண்டா, பிள்ளைகளும் புத்தாக்க சிந்தனை உள்ளவர்களாக மாறுவாங்கன்னா சமூகத்தில் ஒரு பெரிய மாற்றம் வரும். இன்ஷால்லா நாங்கள் எல்லாரும் சேர்ந்து அதுக்கு ஒரு பெரிய ஒரு வேலை திட்டத்தை கொண்டு போக வேண்டிய ஒரு தேவை இருக்கு. அதுக்கு நாங்கள் ஜமியத்துல் உலமா, பள்ளி வாயில்கள், இஸ்லாமிய இயக்கங்கள் எல்லாரும் சேர்ந்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு வேலை செய்வோம் என்றால், அவேர்னஸை கொடுப்போம்னு சொல்லி சொன்னால் நல்ல மாற்றத்தை கொண்டு வரலாம். மக்கள் மாற்றத்தை விரும்புகிறாங்க. அதில் குறிப்பாக பெண்களுக்கு மத்தியில் நாங்கள் இந்த கருத்தை நாங்கள் கொண்டு போகணும். அவங்க தான் அந்த பிள்ளைகளோட டீல் பண்ணுறாங்க. பாடசாலையிலையும் நாங்கள் இந்த விஷயத்தை, அதாவது ஏழியா எழும்புற அந்த கலாச்சாரத்தை நாங்கள் கொண்டு வரணும். அவங்களுக்கு இந்த மோட்டிவேஷனை கொடுக்கணும். இதால் கிடைக்கிற பெனிஃபிட்ஸை பற்றி எல்லாம் நாங்கள் பேசுகிற நேரம் நிச்சயமாக ஒரு நல்ல ஒரு மாற்றத்தை நாங்கள் கொண்டு வரலாம். ஆம், இறுதியாக நாங்கள் அதிகாலை இயங்கும் வீடுகள் என்ற வகையில் பல நுணுக்கமான விடயங்களை நாங்கள் மக்களுக்கு சொல்லியிருந்தோம், நேயர்களுக்கு சொல்லியிருந்தோம். அவர்களும் விளங்கி கொண்டிருப்பார்கள். எனவே இன்னும் மாற்றங்களை கொண்டு வர வேண்டுமென்றால் பெற்றோர்கள் மிக நுணுக்கமாக பிள்ளைகளிலே என்ன அவதானத்தை செலுத்தலாம் என்ற ஒரு இறுதியான ஒரு பார்வையை நாங்கள் கொடுத்து விட்டு முடித்துக் கொள்ளலாம். அது இன்னொரு தலைப்பு உண்மையாக இதோட நாங்கள் லிங்க் பண்ணி சொன்னதாக இருந்தால், இந்த பிள்ளைகளுடைய வளர்ப்பில் அவங்கள டைமுக்கு இயங்க வைக்கிறதுங்கிறது மிக முக்கியமானது தானே. அவங்களுக்கு மிக முக்கியமான ஒரு விஷயம். இப்போ எப்படி சொல்லுவோமே, இந்த நீங்கள் கொமனான இதுகளில் வாசித்தால், இப்போ குர்ஆன் ஹதீஸை தாண்டி கொமனான சில புக்குகளை வாசிக்கிற சம்பந்தமாக அதில் கூட சொல்லப்பட்டிருக்கு என்னென்றால், நீங்கள் ஏர்லி மார்னிங் எழும்புறதாக இருந்தால் அவங்களோட அந்த பெட் டைம் தானே, அந்த பெட் டைமை வந்து கிரியேட்டிவ் பெட் டைம் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்களோட அந்த அந்த பெட் டைமை உள்ள அந்த ரூட்டீன்ஸை வந்து நாங்கள் சரியாக அமைக்கணும். உதாரணமாக தூங்க போகிறதுக்கு முந்தைய எங்களோட மைண்ட் செட்டை நாங்கள் சரியாக வச்சுக்கிறது, ப்ரஷ் பண்ணுறது, வுது செய்கிறது. இப்போ அவங்க சொல்லுவாங்க ஹாட் பாத் எடுங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க, நாம் சொல்லுவோம் வுது செய்யுங்கன்னு சொல்லி சொல்லுவோம். ரைட், வுது செய்கிறது, போயிருந்து சூறாக்களை ஓதுறது அப்படின்னா, அப்போ அவங்க மெடிடேஷன் சொல்லி சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் சொல்லுவோம் இல்லை, சூறாக்களை ஓதுறது, துவாக்களை ஓதுறது, அண்டைய நாளை பற்றி ஒரு முஹாசபா செய்கிறது. அது மாதிரி ரீடிங், இப்போ அவங்க சொல்லுவாங்க ரீட் பண்ணிட்டு நிறைய பேர் இதில் இருக்கிறால், ஈவன் ஒரு ஆக்டர் கூட ஷாருக் கான், அவரை பற்றி ஒரு இன்டர்வியூ ஒன்று கேட்குற நேரம் அவர் சொல்லார், நீங்கள் தூங்க போகிறதுக்கு முந்தைய என்ன செய்வீங்கன்னா சொல்லார் ரீடிங். அவங்கள்ட்ட அந்த 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 இது வந்து ரீடிங். அப்போ நாங்கள் குர்ஆன் ஓதுற அல்லது புக்கை ரீட் பண்ணுற அல்லது குர்ஆன் ஓதுற, சூரத்துல் முல்க் ஓதிட்டு தூங்குறது எல்லாம் இதைத்தானே அப்படி தூங்குற. இப்போ இந்த கல்ச்சரை யார் செய்விக்கணும்? பிள்ளைகளுக்கு பெற்றோர்கள் செய்விக்கணும். அவங்க செய்ய மாட்டாங்க, பிள்ளைகள் செய்ய மாட்டாங்க. அப்போ நாங்கள் இதை இப்படி ஒன்று செஞ்சுட்டு வந்து இப்படி தூங்குறது. இப்போ நீங்கள் பாருங்கள், பிள்ளைகள் எப்படி வராங்க இப்போ பெரிய ஆக்களில் யங்ஸ்டர்ஸ் என்ன செய்றாங்க, ராவு விடிய சுற்றுறாங்க ரோட்டில். இதில் 1 மணிக்கு ஒரு 2 மணிக்கு தானே மூட்டை வராங்க. பெரிய க்ரௌடோட அப்படி செய்கிறாங்க. அது செய்கிறாங்க. அவங்க என்ன செஞ்சுட்டு வராங்க, என்ன பாவிச்சிட்டு வராங்க, என்ன நடத்திட்டு வராங்கன்னு தெரிய வந்து அப்படியே அவங்க தூங்குறாங்க. இந்த ரிச்சுவல்ஸ் ஒன்றுமே இல்லை, இந்த ஓதல்கள் ஒன்றுமே இல்லை. ஈவன் சின்ன பிள்ளைகளுக்கு கூட அது இல்லை. அப்போ இது வீட்டில் இந்த பெற்றோர்கள் அது மாதிரி தான் ஏழியா எழும்புறது. பிள்ளைகளை நாங்கள் எழுப்ப தேவையில்லை, நாம் எழும்புவோம். ஏழியா எழும்பி லைட்டை போடுவோம். அதை சொல்லுவாங்க, ஏர்லி மார்னிங்கே எங்களோட வீட்டை லைட் எல்லாம் போட்டுருவோம். லைட் எல்லாம் போட்டுவிட்டா ஊடு முழு வெளிச்சமாகும். ரைட். இப்போ நீங்கள் பாருங்கள், உமா மாதிரி லைட்டை போட்டால் பிள்ளைகள் சத்தம் போடுறாங்க, லைட் ஆஃப் பண்ணுங்கன்னு சொல்லி சத்தம் போடுறாங்க. நாங்கள் வெளியே லைட்டு போட்டுட்டோம். நாங்கள் குர்ஆன் ஓதுறது, நாங்கள் தொழுகிறது, நாங்கள் துவா கேட்கறது, எங்களை அழுக்கு அந்த பிள்ளைகளுக்கு அது ஒரு என்னது மனசில் ஒரு இதோட கொடுக்கணும்.
ஒரு கில்ட்டி ஃபீலிங்கை கொடுக்கணும். அடே அம்மா ஒளிம்பி தூங்குறா, வாப்பா ஒளிம்பி பள்ளி போய்த்தா, நான் தூங்குறேனே, அந்த கில்ட்டி ஃபீலிங் அதில் அவங்க எழும்ப ஆரம்பிங்க. நாங்கள் பலாத்காரமாக எழுப்பி அவங்கள்ட்ட மாற்றத்தை கொண்டு வரல. இயல்பாக இந்த முன்மாதிரிகள் கட்டாயம் எங்களோட வீடுகளில் செய்யப்படும். கட்டாயம் வாங்க சொல்ல நேரம் பிள்ளைகள் இயல்பா நோமலாக பேசி கொண்டிருக்காங்க. அது என்ன வீடுகளில் உள்ள பழக்கமாக அம்மா அப்பா அமைதியாக இல்லாத ஒரு முக்கியமான ரீசன் தானே. அது மாதிரி தான் இன்னொரு விஷயம் என்னென்னா, இப்போ சுப தொழுகையில் நீங்கள் பள்ளியில் போய் அவதானிச்சு பார்க்கலாம். இந்த யங் ஜெனரேஷன் இல்லை பள்ளியில், சுபவுக்கு இல்லை. அதில் ஸ்டூடெண்ட்ஸ் அறவே இல்லை. ஒரு பள்ளி போயிருந்தேன், 2 பிள்ளைகள் இருந்தாங்க. அதில் ஒருவர் அந்த தாலீம் வாய்ச்சார். 2 அந்த ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் தான் இருந்தாங்க. அது எல்லாம் வயசானாங்க. அப்போ அவங்களுக்கு அந்த தொழுது பழைய நாட்கள் ஈக்கிறாங்க. அடுத்தது நீண்ட நேரம் தூங்க இயலாத ஆக்கள் ஈக்கிறாங்க. அப்போ அவங்களோட டைம் சரி, சில ஆக்களுக்கு 4 மணி பிறகு தூக்கம் வரல, அப்படி அவங்க வராங்க. ஆனால் இந்த வாலிபர்கள் அல்லது ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த இது இல்லை. அப்போ வீட்டில் தான் பேரண்ட்ஸ் தான் அவங்க பள்ளிக்கு வரக்குள்ள பிள்ளையும் கூட்டிக்கிட்டு வரும் இல்லையா. இப்போ இன்றைக்கு நான் கண்டேன் மாஷா அல்லான்னு சொல்லி பள்ளிக்கு வார நேரம் ஒரே ஒரு ஆள் தான் ஒரு ரோட்டில் ஒரே ஒரு பைக் தான் வந்துச்சு. அதில் அவர் மகன் இப்படி கிரேட் 8 இருக்கணும், அவரை மகன் ஏற்றிக்கிட்டு போகிறார். இப்படி எல்லா பேரண்ட்ஸும் செய்யணும். அவங்க எல்லா பேரண்ட்ஸும் வாப்பமாரும் மகன்மாரை பிள்ளைகளை கூட்டிக்கிட்டு பள்ளிக்கு வந்தாங்கண்டா, வீட்டில் பொம்பளை பிள்ளைகளும் எழும்பி தொழுகிறாங்கண்டா, இந்த கல்ச்சரை பேரண்ட்ஸ் அந்த வீட்டில் உருவாக்குவாங்களாக இருந்தால் உண்மையிலே அது ஒரு பெரிய ஒரு வெற்றி. இன்ஷால்லா நாங்கள் செய்யலாம். இன்றைக்கும் ஒரு பள்ளியோட பேசினேன், உங்களோட மகல்லாவை முதல்ல நாம் எடுத்து செய்வோம். மனுஷக்கு ஒரு ட்ரஸ்டி அவர்கிட்ட பேசினேன். அவர் ஓமன் சொல்லி சொன்னார், இன்ஷால்லா அந்த வேலை திட்டத்தை முதல்ல பெண்களில் ஆரம்பிக்கும். பெண்கள் ஆரம்பிச்சு அவங்கள சரியான ஒரு மோட்டிவேஷனை கொடுத்தோம்னால் அவங்க அதை செய்வாங்க. உண்மையிலேயே இன்ஷா அல்லாஹ் அக்கரைப்பட்டு பெரிய வள்ளி வாயிலில் மையமாக வச்சு அதை ஸ்டார்ட் பண்ணுவோம்னு சொல்லி அதில் ட்ரஸ்டி ஒரு ஆள் இன்றைக்கு நான் பேசினோம். இன்ஷா அல்லாஹ் நான் நினைக்கிறேன் அவங்க அங்கே போய் பேசி அப்படியான ஒரு வேலை திட்டத்தோட ஆரம்பிப்போம் சொல்லி. அதுக்கு மாற்றங்கள் ஒரு மாடல் நாங்கள் காட்டுகின்ற போதுதான் மக்கள் விளங்கும். நிச்சயமாக நாங்கள் மாற்றம் என்பது மட்டுமே மாறாதது. நிச்சயமாக சரியான வழிமுறைகள், சரியான பிரச்சாரங்கள் இடம்பெறுகின்ற போது நிச்சயமாக அதனை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, புரிந்து கொள்ளக்கூடிய, மாறக்கூடியவர்கள் இருக்கின்றார்கள். அல்லாஹு தஆலா அதற்கு துணை செய்வதாக வாக்குறுதி அளித்திருக்கின்றான். அந்த வகையில் நாங்கள் இன்று அதிகாலையில் இயங்கக்கூடிய வீடுகள் என்ற ஒரு எண்ணக்கருவை இந்த நிகழ்ச்சியினூடாக உங்கள் மனதிலே போட எத்தனைத்தும் அல்லாஹு தஆலா உங்களுடைய மனதிலே அதனை போட்டிருக்க வேண்டும். அந்த எண்ணக்கருவை இந்த நிகழ்ச்சியினூடாக இன்று தருவதற்கு எங்களோடு வந்து கலந்துரையாடலை சிறப்பித்தவர் எங்களுடைய சிறப்புக்குரிய உலமா ஷேக் AM அக்ரம் நலீமி அவர்கள். அவர்களுக்கு அல்லாஹு தஆலா நிறைந்த பரக்கத்தையும் நியமத்தையும் சொரிந்தருள வேண்டும். அவருக்கு அல்லாஹ் நீண்ட ஆயுளை கொடுத்து இந்த சமூகத்திற்கு நல்ல பல சேவைகளை செய்ய வேண்டும் என்று இந்த சந்தர்ப்பத்திலே பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். அதே நேரம் இந்த நிகழ்ச்சிக்கு எங்களுக்கு கோல் கிச்சன் அந்த சகோதரர் அனுசரணை வழங்கியிருக்கின்றார்கள். அவருக்கும் இந்த சந்தர்ப்பத்திலே நன்றி கூறி அவருக்கும் அல்லாஹு தஆலா பரக்கத் செய்ய வேண்டும் என்று நாங்கள் பிரார்த்தித்து விடைபெறுகின்றோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.